இன்னைக்கு நான் பண்ண போகிற ரெசிபி வந்து தக்காளி குழம்பு இல்லைன்னா தக்காளி குருமான்னு சொல்லலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோம்னா தேங்காய், பச்சை மிளகா, சின்னதாக கட் பண்ண சின்ன சின்ன வெங்காயம், பொட்டுக்கடலை, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, வெள்ளை பூண்டு, அதுக்கப்புறமா நாட்டு தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அது கூட கட் பண்ண வெங்காயத்தை வந்து நான் பாதி மட்டும் போட்டுக்கிறேன். அது கூட வெள்ளைப்பூண்டு, 1 ஸ்பூன் வந்துட்டு சோம்பு, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா அது கூட பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் வந்துட்டு ஒரு 2, 3 டைம் வந்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா அது கூட தேங்காய் ஆட் பண்ணி அதையும் வந்துட்டு அந்த தேங்காயோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கினா போதும். அது கூட ஃபைனலாக வந்துட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீட்லேயே செஞ்ச மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி ஒரு வதக்கி விட்டுட்டு அடுப்பை வந்து நிறுத்திக்கிறேன். மறுபடியும் அதே பேனில் வந்துட்டு தக்காளி வந்துட்டு அதோட பச்சை வாசம் போய் ஓரளவுக்கு குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் அடித்து தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து மறுபடியும் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கேற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அது கூட நம்ம பேலன்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அது கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை எடுத்து உள்ளே போட்டுட்டு அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. அது கூட சைட் பை சைடாக வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து சோள இட்லி, ஸோ அதையுமே ஊற்றி அடுப்பில் வந்து வச்சுட்டேன். தக்காளி குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லியையும் போட்டு சுட சுட வந்துட்டு ஊற்றி அதை சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. தக்காளி குழம்புக்கு இட்லி வந்துட்டு செம்ம காம்பினேஷன். தோசையை விட இட்லிக்கு வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு இந்த குழம்பு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.